நல்லவனா வாழ்றது மிகப்பெரிய கஷ்டம்தான். அதனால கெட்டவனா மறைச்சு மறைச்சு வாழ்ந்துடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா மரணத்துக்கு பின்னாடி உங்களோட உண்மையான முகம் ஃபோன் மூலியமோ இல்லை பழகிய நண்பர்கள் மூலியமோ தெரிஞ்சால் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கா நாம் பிறந்தோம், இப்படி ஒரு பிள்ளையா நம்ம பெற்றோம், இவன் கூடயா குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பெற்றோம் அப்படின்னு நினச்சிட்டா அதை விட அசிங்கம் இந்த உலகத்தில் இல்லை. அப்போ கெட்டவனாக வாழ வேணாம் அப்படின்னா மறைச்சும் வாழ வேணாம் அப்படின்னா யாருக்குமே தெரிகிற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுவோமா கெட்டவனாலாம் நினைக்காதீங்க. அது அதை விட அசிங்கம். வாழும்போது மனசாட்சிக்கு பயந்து ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தா எப்படி வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்து பழகுங்க தயவுசெய்து. ஏன்னா இங்கே அதிகபட்ச இணையத்தில் எவ்வளவு தூரம் அசிங்கமாக வாழ முடியும் அப்படிங்கிறதையும், எவ்வளவு ஒரு மோசமான ஒரு இடத்துல பெண்களை கொண்டு நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிறதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் உங்கள் குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ உங்கள் அம்மா அப்பாவுக்கோ தெரிஞ்சால் அது மிகப்பெரிய அவமானத்தை நீங்கள் இறந்த பின்பும் தரும், இருக்கும்போதும் தந்துடும். அதனால் அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காகனாலும் தயவு செய்து நல்லவங்களாக வாழ்ந்து பழகுங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.